வணக்கம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கும் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ்க்கும் இடையில ஒரு விமான குத்தகை ஒப்பந்தம் இருந்துச்சு. அத இந்திய அரசாங்கம் ஏன் திடீர்னு குறுக்கீடு செஞ்சாங்க? இதுல பின்னணி என்ன? இதனால என்ன தாக்கம் ஏற்படும்னு பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது டிஜிசிஏ இருக்காங்களே, அவங்க தான் இண்டிகோக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, வெட் லீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தை சீக்கிரமா முடிச்சுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இண்டிகோ இது மூலமா 2 பெரிய போயிங் 777 ரக விமானங்களை எடுத்ததா சொன்னாங்க. அது அவங்க சாதாரணமா யூஸ் பண்றதை விட பெருசு இல்லையா? வெட் லீஸ்னா ரொம்ப சிம்பிள். விமானம், அதை ஓட்டுற பைலட், மற்ற சிப்பந்திகள், அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ், இது எல்லாமே யாரு குத்தகைக்கு கொடுக்கறாங்களோ அவங்களோட பொறுப்பு. இங்க அது டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். அதேதான். ஆனா விமானம் யாரு பேர்ல இயங்கும்னா இண்டிகோ பேர்ல தான் இயங்கும். டிக்கெட் எல்லாம் இண்டிகோ டிக்கெட் தான். சரி, இண்டிகோக்கு எதுக்கு இந்த பெரிய அகலமான உடல் கொண்ட விமானங்கள்? அவங்க கிட்ட தான் ஏர்பஸ் A320 நிறைய இருக்கே. நல்ல கேள்வி. இண்டிகோ சாதாரணமா அந்த சின்ன ஏர்பஸ் A320 தான் இயக்குவாங்க. ஒரு வரிசைக்கு 3 சீட் இருக்கும் இல்லையா? உள்நாட்டு பயணங்களுக்கு அது ஓகே. ஆனா சர்வதேச வழித்தடங்கள்ல, குறிப்பா ரொம்ப தூரம் போற ஃபிளைட்ஸ், உதாரணத்துக்கு டெல்லியில இருந்தோ மும்பைல இருந்தோ இஸ்தான்புல் போறதுக்கு, அதுக்கு நிறைய பயணிகளை ஏத்திட்டு போகணும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் கிளாஸ் மாதிரி கொஞ்சம் பிரீமியம் சேவைகளையும் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு இந்த போயிங் 777 மாதிரி பெரிய விமானங்கள் தேவை. நீங்க கூட சமீபத்துல வெளிநாடு போயிருந்தா இந்த மாதிரி பெரிய விமானங்களை பார்த்திருக்கலாம். ஒப்பந்தம் கூட மே 2025 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இப்ப டிஜிசிஏ குறுக்க வந்தாங்க? இண்டிகோ என்ன பண்ணாங்கன்னா, ஒப்பந்தம் முடிய போகுது, இன்னும் ஒரு 6 மாசம் நீட்டிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓகே. ஆனா டிஜிசிஏ என்ன சொன்னாங்கன்னா, 6 மாசம்லாம் முடியாது, வெறும் 3 மாசம் தான், அதுவும் ஆகஸ்ட் 31, 2025ஓட இந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி புவிசார் அரசியல் காரணங்கள், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. முக்கியமா இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுல சமீப காலமா சில பிரச்சனைகள் இருக்கு. அதோட தாக்கம்னு சொல்லப்படுது. குறிப்பா பாகிஸ்தானுக்கு துருக்கி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதா இந்தியா பாக்குது. இது ஆபரேஷன் சிந்தூர், அப்புறம் ஐநா சபை, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC மாதிரியான சர்வதேச மன்றங்கள்ல கூட வெளிப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியும் கூட துருக்கியை சேர்ந்த செலபி ஏவியேஷன் ஒரு நிறுவனம் இருக்கு. செலபி அவங்க இங்க ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்களே. அதேதான். அவங்களோட சில இந்திய விமான நிலைய ஒப்பந்தங்களை இந்தியா ரத்து செஞ்சது. அது பெரிய நியூஸ் ஆச்சு. அந்த ஒப்பந்த ரத்துனால செலபி நிறுவனத்தோட பங்குகள் மார்க்கெட்ல பயங்கரமா சரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 30% மேல விழுந்ததுன்னு சொல்றாங்க. இந்தியா தேச நலன் தான் முதல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டை ரொம்ப உறுதியா எடுக்கிறாங்க. வர்த்தக உறவுகளை காட்டிலும் வெளியுறவு கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோன்னு தோணுது. இதனால இண்டிகோக்கு பெரிய பாதிப்பு இருக்குமே. அவங்க சர்வதேச அளவுல விரிவாக்க செய்யணும்னு பெரிய திட்டம் வச்சிருந்தாங்க. இந்த நீண்ட தூர வழித்தடங்கள் எல்லாம் என்ன ஆகும்? நிச்சயமா பாதிப்பு இருக்கு. அவங்க இப்போ வேகமா வேறொரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இது மாதிரி பெரிய அகலமான விமானங்களை குத்தகைக்கு எடுக்கணும், இல்லனா புதுசா வாங்கணும். புதுசா வாங்குறதுன்னா அது ரொம்ப டைம் எடுக்குமே. அது நீண்டகால ப்ராசஸ், உடனே நடக்காது. இல்லையென்றால் லுஃப்தான்சா, கத்தார் ஏர்வேஸ் மாதிரி மற்ற பெரிய இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோட ஏதாவது கூட்டு சேர வேண்டியிருக்கும். இது அவங்களோட விரிவாக்க திட்டங்களுக்கு ஒரு தடை அமைய வாய்ப்பு இருக்கு. இண்டிகோக்கு இப்படி, அப்போ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ்க்கு இதனால என்ன நஷ்டம்? அவங்களுக்கு இது ஒரு பெரிய அடிதான். ஏன்னா இந்திய விமான போக்குவரத்து சந்தைங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்து வர ஒரு மார்க்கெட். ஆமா, அது உண்மைதான். இங்க இண்டிகோ மூலமா அவங்க பிசினஸ விரிவாக்கம் செய்ய கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை இப்ப இழக்கிறாங்க. டிஜிசிஏ தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த முடிவுல உறுதியா இருக்கோம், ஆனா பயணிகளுக்கு திடீர்னு சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த 3 மாச கால அவகாசம் கொடுத்திருக்கோம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது மற்ற நிறுவனங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லுது. அதாவது வணிக முடிவுகளும் ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கையும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். ஆமா, இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கை இலக்குகளை அடைய இந்த மாதிரி வர்த்தக உறவுகளை, அதுவும் இவ்வளவு முக்கியமான விமான போக்குவரத்து துறையில ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னு நம்ம பார்க்க முடியுது. சுருக்கமா சொல்ல போனா ஏர்லைன்ஸ் பிசினஸ்ங்கிறது வெறும் டிக்கெட் விக்கிறதோ ஆட்களை ஏத்திட்டு போறதோ மட்டும் இல்ல, அது நாடுகளுக்கு இடையிலான உறவுகளையும் சேர்த்தே சுமந்துகிட்டு பறக்குதுன்னு சொல்லலாம். அருமையா சொன்னீங்க. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி தள்ளுது. இது போல வர்த்தக ஒப்பந்தங்களையும் ஒரு நாட்டோட புவிசார அரசியல் நிலைப்பாடுகளையும் இணைக்கிற இந்த உத்தி இருக்கு இல்லையா, இது இந்தியா மாதிரி அதிவேகமா வளர்ந்து வர ஒரு விமான போக்குவரத்து துறைக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கும் நீண்டகால அடிப்படையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.